Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா விங்கர் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரையில் 9 சீட்டர் 15 சீட்டர் இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. வண்டியில் நல்ல புஷ்பேக் சீட் அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைலிஷாக இருக்குது, ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. டாட்டாவோட 2.2 லிட்டர் என்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல கிளாரிட்டியான கிறிஸ்டல் கிளியர் எல்இடி லேம்ப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நிறைய விஷயங்கள் மாடர்ன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. மெக்பர்சன்ஸ் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதனால் நல்லா இருக்கும். ஃப்ளெக்சிபிள் ரிக்ளைனிங் சீட்ஸு கொடுத்துருக்காங்க இன்டீரியரில் பார்த்தோம்னா. அது மட்டும் இல்லை, லோ டேர்னிங் சர்க்கிள் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியோட டிசைன், அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. விங்கர் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஈகோ சுவிட்ச் மோடு இருக்குது. அதுவும் நமக்கு நல்ல மைலேஜை ப்ரொவைட் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லோடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ரியரில் பேட்ஜிங் எல்லாம் பக்கா இருக்குது. பெட்டர் கியர் ஷிஃப்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல மைலேஜ் கிடைக்காக. மற்றபடி பார்த்துட்டோன்னா கம்ஃபர்டபுள் சீட்ஸ் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே ஹை ரோஃபா இது மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இன்டிகிரேட்டட் டிஆர்எல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டே டைம் ரன்னிங் லைட்டுன்னு சொல்லும்போது அது நல்லாவே இருக்கும். பவர்ஃபுல்லாகவும் இண்டிவிஜுவல் ரியர் ஏசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பின்னால் வரைக்கும் நல்ல காற்று வசதியோட ஏர் கண்டிஷன் கூலிங் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் சேஃப்டிக்காக நம்ம சீட் பெல்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக நல்ல நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கியர் ஷிஃப்ட்டு நல்ல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல லாங் ஜேர்னி போகிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஈகோ சுவிட்ச் மோடு லோடுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மைலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வண்டி எந்த மாதிரி ரோடுனாலும் அது ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதில் நல்ல சஸ்பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால கம்ஃபர்ட் ரொம்பவே இருக்கும். நல்ல ரொம்ப அவசர காலங்களில் எல்லாமே ரொம்ப போகும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தான ரைடு கொடுக்க மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. இது நல்ல அந்த மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்கும்போது அதில் உள்ள வித்தியாசம் ரொம்பவே ஃபீல் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்ல இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்துட்டோன்னா அந்த வண்டியோட அமைப்பு மற்றும் மைலேஜ், நல்ல பவர் எல்லாமே இருக்குது. டார்க் எல்லாமே அதிகமாக இருக்குது. வண்டி முக்கியமாக க்ராஸ் வெயிட் 2990 கேஜி கொடுத்துருக்காங்க. பவர் 99 ஹார்ஸ் பவரில் இருக்குது. டார்க் 200 நியூட்டன் மீட்டர் இருக்குது. ஆன்டி ரோல் பார் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்தவரை 195 R15 கொடுத்துருக்காங்க. வண்டியில் உள்ள வீல் பேஸ் பார்த்தோன்னா 3200 mm. டேர்னிங் சர்க்கிள் டயா 12.8 மீட்டர். கிரவுண்ட் கிளியரன்ஸும் சூப்பராக இருக்குது. 180 mm கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா இது பல்வேறு விதமான டூரிஸ்ட் பர்பஸ் மற்றும் ஓன்போர்டு ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. பவர்ஃபுல் ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னால் இருக்கவங்களுக்கு நல்ல கூலிங் எஃபெக்ட் நல்லாவே கிடைக்கும். இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. வண்டி ரியல் டைம் ட்ராக்கிங் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியை ஃப்ளீட் எட்ஜின்னு சொல்லுவாங்க. டாட்டாவோட லேட்டஸ்ட்டு லான்ச்சு தான் இது. இது எல்லா வண்டிகளுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வண்டி எங்கே போயிட்டுருக்குங்கிற எல்லாமே நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் 13 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.